ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு வாலி விருந்து. இன்னைக்கு நம்ம மட்டன் பிரியாணி குக்கர்ல குலையாம எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு நான் 1/2 கிலோ மட்டன் எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் மட்டனை மேரினேட் பண்ணிக்கலாம். அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். அப்புறம் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், அப்புறம் தயிர் 2 டீஸ்பூன் சேர்த்திக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இதை ஒரு 15 ல இருந்து 20 நிமிஷம் அப்படியே விடலாம். இப்போ இதுக்கு தேவையான மசாலாவை ரெடி பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம் 7 நம்பர் எடுத்துக்கலாம். அப்புறம் பூண்டு 10 பல் எடுத்துக்கலாம். ஒரு பெரிய துண்டு இஞ்சி, அப்புறம் 2 பச்சை மிளகாய், 3 காய்ந்த மிளகாய், கொஞ்சமா கொத்தமல்லி, கொஞ்சமா புதினா, அப்புறம் 1 டீஸ்பூன் மல்லி எடுத்துக்கலாம். இதுல கொஞ்சமா தண்ணி சேர்த்தி இது எல்லாத்தையும் நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ ஒரு குக்கர்ல 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எடுத்துக்கலாம். நெய் 2 டீஸ்பூன் எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் அதுல 2 பட்டை, 2 பிரியாணி இலை, 1 நட்சத்திர சோம்பு, 1 ஜாவித்ரி, 5 கிராம்பு, 4 ஏலக்காய் இது எல்லாத்தையும் சேர்த்திக்கலாம். 2 வெங்காயத்தை நீல வாக்குல கட் பண்ணி சேர்த்திக்கலாம். வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கினதும் 1 தக்காளியை இந்த சைஸ்ல கட் பண்ணி சேர்த்திக்கலாம். தக்காளி ஓரளவுக்கு வதங்கினதும் நம்ம அரைச்சு வச்சிருக்கிற மசாலாவை இதுல சேர்த்திக்கலாம். இது கூடவே 1 கைப்பிடி புதினா, 1 கைப்பிடி கொத்தமல்லி சேர்த்திக்கலாம். மசாலா நல்லா வதங்கினதும் நம்ம மேரினேட் பண்ணி வச்சிருக்கிற மட்டனை இதுல சேர்த்திக்கலாம். மட்டனை இந்த மசாலா கூடவே ஒரு 10 நிமிஷம் நல்லா வதக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். மட்டன் இந்த மசாலா கூட நல்லா வதங்கினதும் 1 கப் தண்ணியும் 1/2 கப் தேங்காய் பாலும் சேர்த்திக்கலாம். நான் இந்த கப்ல தான் 1/2 கப் அரிசி எடுத்திருக்கேன். 1/2 கப் அரிசிக்கு 1/2 கப் தண்ணி சரியா இருக்கும். தண்ணி சேர்த்தினதுக்கு அப்புறம் மூடி போட்டு ஒரு 6 ல இருந்து 7 விசில் விட்டு எடுத்துக்கலாம். மட்டன் இப்போ நல்லா வெந்துடுச்சு. தேவைப்பட்ட இந்த இடத்துல உப்பு சேர்த்திக்கோங்க. இப்போ நம்ம ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கிற பாஸ்மதி ரைஸை இதுல சேர்த்திக்கலாம். நான் ஒரு 1/2 மணி நேரம் போல ஊற வச்சு எடுத்திருக்கேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். கடைசியா 2 டீஸ்பூன் நெய் சேர்த்திக்கலாம். இப்போ இதை மூடி போட்டு ஒரு 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். ப்ரெஷர் எல்லாம் இறங்கினதுக்கு அப்புறம் ஒரு 5 நிமிஷம் கழிச்சு இதை ஓபன் பண்ணலாம். பாருங்க, நம்மளோட சூப்பரான மட்டன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நல்லா உதிரி உதிரியா வந்திருக்கு. நீங்களும் வீட்டில் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்யூ.